வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். 108 வர்மம் கற்போம். 108 வர்மம் கற்போம். நாமே நமது உடலை காப்போம். இதுதான் இன்றைய தாரக மந்திரம். நம் முன்னோர்கள் கொடுத்து சென்ற வர்மக்கலையை எவ்வித பொருள் செலவுமின்றி, எவ்வித பொருள் இழப்பு இன்றி, எவ்வித நேர செலவுமின்றி, யாருடைய துணையும் இன்றி நமக்கு கிடைத்த நேரத்தில் அனைவரும் கற்றுட்டோன்னு வச்சுங்களேன், வயதான காலத்தில் இது நமக்கு துணை நிற்கும். இப்போ பயிலும்போது கற்றுக்கலாம். நம்மால் முடியாத நேரத்தில் யார் துணை நமக்கு தேவையில்லை. இந்த வர்மக்கலை நமக்கு துணை புரியும். நம்முடைய குறைகளை நாமே சரி செய்து கொள்ள முடியும் இந்த வர்மக்கலை பயிற்சி பெற்றுட்டா. வர்மக்கலை என்பது உடலில் ஏதோ ஒரு தடை இருக்கு. இப்போ ஓசல் தண்ணி போகுது, மடிப்பு வந்துடுச்சுன்னா தண்ணி போகாது தானே. அந்த மடிப்பு தான் தடை. அப்போ அந்த தடையை நீக்கினா தண்ணீர் போகும், செடிக்கு தண்ணி போகும். அதே மாதிரி தான் உடலுக்கு தேவையான ஆற்றல் போயிட்டே இருக்கும்போது, ஒவ்வொரு உறுப்புக்கும் போகும்போது அங்கே தடை ஏற்படுகிறது. இன்றைய வாழ்வியல் சூழ்நிலை காரணம். அந்த தடைகளை நீக்குவது தான் வர்மக்கலை. நீக்கிட்டோம்னா போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். சர ஓட்டம் போகும், ஆற்றல் போகும், சக்தி போகும். அந்த இழந்த உறுப்புகள் மீண்டும் வந்துடும். உடல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் தன்மை உள்ளது. பொதுவாகவே அந்த தடைகளை தான் நாம் பல நோயின்னு சொல்கிறோம். நிறைய பேர் வச்சுருக்கோம். கழிவுகளின் தேக்கம் தான் நோய், அதான் தடை. கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. அந்த நீக்கம்தான் வர்ம தூண்டல். ஈஸியாக புரிஞ்சிச்சா? அந்த தடைகள் தான் இப்போ நாம் நீக்க போகிறோம். இது நம்மால் முடியும். யார் துணையும் வேண்டாம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 நிமிடங்கள் ஒதுக்குனா போதும். 108 வர்மக்கலையும் தெரிஞ்சுக்கலாம், எவ்வித பொருள் செலவும் இன்றி, நேர செலவும் இன்றி. அந்த தடைக்கு பேர் வச்சுருக்காங்க தெரியுங்களா? நோயின்னு பேர் வச்சுருக்காங்க. எப்படி தெரியுங்களா? நெஞ்சடைப்பு, சளி, சர்க்கரை வியாதி, உயர் ரத்த அழுத்தம், வாதம், முடக்குவாதம், கைவலி, கால்வலி, இது போன்ற 100கணக்கான நோய்கள் இருக்காங்க. அப்போது அந்த 100கணக்கான நோய்களை நமக்கு நாமே சீர் பண்ணுறது இந்த வர்மக்கலைன்னா, இது எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே. இந்த 108 வர்மத்தை இந்த தளத்தில் நான் ஒவ்வொன்றாக பதிவிட்டிருக்கேன். 1லிருந்து 108 வரை வரிசையாக பயிற்சி பெறுவோம். எவ்வித செலவுமின்றி பல ஆயிரம் பேர் பயிற்சி பெற்றுட்டாங்க. பல ஆயிரம் பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதனால் பல பேர் பல நோய்கள், பல குறைகள், பல இழப்புகள் சரியாயிருக்கு. நீங்கள் தளத்திலே பாருங்கள். இது அல்ல, இதை லட்சக்கணக்கில் தெரிஞ்சுக்கணும். உலகம் முழுவதும் தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களே அந்த நேரத்தில் தன்னைத்தானே சீர் பண்ணி கொள்ள முடியும். இந்த வர்மக்கலை அவ்வளோ சிறந்தது. அப்படி தெரிஞ்சிட்டோம்னா தனக்கும் சரி, தமது குடும்பத்துக்கும் சரி பலன் பெறலாம். இதை பகிரணும் பலருக்கு. நாம் இப்போது லட்சக்கணக்கில் இதை பயிற்சி பெறணும்னா எப்படி? நாம பலனடைஞ்சால் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணணும். இந்த யாருடைய துணையும் இன்றி நாம் இந்த பயிற்சியை பெற்று நலம் பெறுவோம். 108 வர்மக்கலை பயிற்சி பெறுவோம். பயிற்சி பெற்று நம் நலம் நம் கையில் என்ற நோக்கில் நலம் பெறுவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.